ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சிறுநெல்லி ஊறுகாய். இது தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சிறுநெல்லி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இது எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச நெல்லிக்காய்ங்க. இது வந்து நான் ஒரு தட்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காவை எடுத்துட்டு நல்லா வந்து 2-3 தடவை நல்லா வந்து கழுவி நல்லா வந்து ஒரு வடிதட்டை போட்டு நல்லா வடித்து எடுத்துக்குங்க. எடுத்த பிறகு இந்த நெல்லிக்காய் ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டுங்க, டூத் பிக் எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா இப்படி வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா குத்துனா தான் நம்ம உப்பு போட்டு இது ஊற வைக்கும்போது அந்த உப்பெல்லாம் இது உள்ளே போய் நல்லா சாரும் உங்களுக்கு. அப்படி இல்லாட்டினா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் அங்கங்கே சும்மா ஒரு கீறல் போட்டுக்குங்க. அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளாஸ்டிக் பெரிய டப்பா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட் இடத்துல நம்ம இதை வந்து வெயிலில் போடக்கூடாது. அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் நம்ம வந்து இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி கல் உப்பு போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கை போடாமல் ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு இந்த டப்பாவோட மூடி போட்டு இதை வந்து ஓவர் நைட் வந்து நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். இது வந்து ஒரு 15 நாள் வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. நெல்லிக்காவை நான் ஒரு 10 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் 15 நாள் சொல்லியிருந்தேன், ஆனால் 10 நாளே எனக்கு நல்லா ரெடி ஆனனால இதோட நான் வந்து இனிமேல் நம்ம தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க இதை எப்படி தாளிக்கிறாங்கிறது பார்க்கலாம். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லிடுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயப்பொடி எடுத்துருக்கேன். அதாவது வெந்தயத்தை எடுத்து நல்லா வந்து சும்மா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, உளுந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 100 கிராம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காயணும். அதுவும் இல்லாமல் இந்த ஊறுகாய் எந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு நல்லெண்ணெய் தாங்க நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் மிளகாய்த்தூளும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நெல்லிக்காயும் இதிலே போட்டுருங்க. உடனே போட்டுருங்க. நீங்கள் அந்த தண்ணியோடு எல்லாம் சேர்த்து அப்படியே போட்டுருங்க. நீங்கள் இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் அடுப்பை வந்து நல்லா சிம்லே வச்சுருங்க. இந்த மிளகாய் தூள்லாம் அந்த நெல்லிக்காயில் வந்து நல்லா சாரணும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த வெந்தயப்பொடியை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதை இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஆனால் நீங்கள் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி கிளறி விடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி விட்டால் தான் உங்களுக்கு எல்லா நெல்லிக்காயிலும் அது வந்து நல்லா சார்ந்து இருக்கும் உங்களுக்கு அந்த மசாலாலாம். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆறின பிறகு போட்டு வச்சுருங்க. ஆனால் எக்காரணத்துக்கு ஒன்றும் இதில் வந்து கைப்படக்கூடாது. கைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். சில பேர் கெடாமல் இருக்கிறதுக்கு தான் வினிகர் ஊற்றுவாங்க. நமக்கு அந்த வினிகர்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கிறதுனால எல்லாத்துக்கும் தயிர் சாதம், அது மாதிரி சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.